ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அது தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து எழுது, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியாகிறது. 15/10/2024 11/2/2025 வரலாம் 120 நாட்கள் வக்ரகதியில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது புத்திரஸ்தானாதி புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது அது தவிர தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றம் வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரவு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் செவ்வாய் 2ஆம் பாதம் இருக்கும் பொழுது, அதாவது 15/10 15/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் நவாம்சத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருப்பார். அதாவது செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது, நட்சத்திர பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சிவராஜ யோகம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர். விருச்சிக ராசி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் சிவராஜ யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக அதிகமான வருமானம் வரும். தந்தையின் தொழிலில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக இந்த கண்டினியூஸ் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகிறவாளுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, வக்கர சனி போயின்னு இருக்கு, 7.5 சனி நடந்துருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதத்தையே கிடைச்சிடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது செவ்வாய் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் இருக்கும்பொழுது 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதா இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய போட்டிகள் எதுவும் வேண்டாம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பகைவர்கள் உங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரோகிணி 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து 15/12 15/1 வரலும் இருக்கக்கூடிய 1/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். மார்கழி மாதத்தினுடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் 15/1 11/2 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நவாம்சத்தில், ஏன்னா ரோகிணி 3ஆம் பாதத்தில் போய் இருக்க, அந்த 3ஆம் பாதத்திலிருந்து 11/2 அன்னியிலிருந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய ஏற்றங்கள், தாயின் மூலியமாக நல்ல ஒரு பணம் வந்து சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தாலேயானால் இந்த வக்கர குரு பயிற்சி வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை பணத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் பெருத்த லாபங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு வக்கர பயிற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முன்னூர் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மரக்காணம் பக்கத்தில் முன்னூர் இருக்க, அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதி ஆகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுப கிரகம் தான். அதனால பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்க, அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது வந்து உங்க ஜாதகத்துல இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு. 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீன ராசி, உங்க ராசி அதிபதியே வக்ரமாகிறார். ஏன்னா குரு 1 மற்றும் 10ஆம் அதிபதி. நீங்க உங்களுடைய தொழில், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கர்மா, உங்களுடைய செயல், புகழ், இதெல்லாம் உங்களுடைய ஆயுள், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இந்த பிறவிக்கான பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். அப்ப அவர் வந்து வக்ரகதி ஆகிறார். இயற்கையாகவே சனி வக்ரத்தில் இருக்கிறார். அதாவது வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதே போல அதிகப்படுத்துதல். அந்த விஷயத்தை மூவ் பண்றது, டக்குன்னு பண்ணணும், சீக்கிரம் செய்யணும், அதற்குண்டான விஷயத்தை எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மூளையை அது வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது
முதல்லயே பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறார். சனி வக்ரமாகிறது ஒரு பெரிய மைனஸ் தான். இருப்பினும் குரு வக்ரமாகி இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார், வரப்போகிறார். அப்போ ராசி அதிபதி வக்ரமானால் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்கள். ஒருவேளை குரு வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள் இந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. பெயர் புகழ் கிடைக்கும். நீங்கள் யார், நீங்கள் எதற்காக இருக்கிறீங்க, அடுத்தது என்ன பண்ணலாம், தொழில் வளர்ச்சிக்காக என்ன பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணால் நமக்கு லாபங்கள் கிடைக்கும், நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடையில்லாமல் நடப்பதற்குண்டான விஷயங்கள் என்ன, காரியம் எப்படி ஜெயப்படுத்தலாம், அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க மூலமாக உதவிகள், அதுவும் இளைய சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரிகள் மூலமாக ஒரு விஷயங்கள் கிடைப்பது, இதெல்லாம் பண்ணி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் பெயர் புகழ் கெடுவது, கொஞ்சம் மைண்டு சரியில்லாமல் இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது, என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது, நீங்களாக இல்லாமல் இருப்பது, அதே போல் தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தொழிலை ஒரு லாபத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது, மைண்ட் டோட்டலாக அப்செட் ஆகிறது, புதுசாக ஏதாவது தொழில் நபர்களை போய் சந்திக்கலாம், அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுவும் பார்த்துட்டீங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ரொம்ப வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, காரிய ஜெயங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பது, கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது, செய்யலாமா வேண்டாமா, இங்கே போகலாமா வரலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுத்து விடும். ஏன்னா குரு தான் உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும். லக்னம் தான் நம்மளுடைய ஆயுள் பலம், நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு இடம். அப்போ அந்த கிரகம் வக்ரம் ஆகும்பொழுது உங்கள் ஜாதகத்தை தசாபுத்தி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் வக்ரமானாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பது இல்லை. ஒருவேளை தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பண இழப்புகளோ விரயமாகிறதோ இதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதற்குண்டான விஷயத்தை நிதானமாக பொறுமையாக செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலேயே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது.
அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமுக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ். அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பயிற்சி நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
மீன ராசி கால புருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு ரிஷபத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். 120 நாள் இந்த குரு பகவான் மீன ராசிக்கு இந்த வக்ரம் பெறுவதால் நல்ல பலனை தருமா, கெடு பலனை தருமா? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு 7.5 போயிட்டுருக்கு, 7.5. அது முதல் சுற்று 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனை, சரியாக படிக்க மாட்டாங்க, படித்தா மார்க் வராது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார். இப்போ இதனுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்தார். முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ அக்ரமாயிட்டார். அப்போ முன்மீட்டு பலனை தருவார். அப்போ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது சாதகமா என்று சொன்னால் சாதகமே, நல்ல பலனை தருமா என்று சொன்னால் நல்ல பலனையை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை பொறுத்தவரையிலையும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எடுக்கின்ற காரியங்களில் காலதாமதம் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் அதிகப்படியாக வாங்கி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா அதிகப்படியான லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் இது. ஆனால் ரொம்ப மேலாமினிக்காலாம் இருக்க முடியாது. டூ மச் ஆஃப் எஃபோர்ட், அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. திருமணத்திற்காக பேசி வச்சுருப்பீங்க, முடித்து வச்சுருப்பீங்க. இப்போ பார்த்தா அது கடுப்பில் போட்ட மாதிரி இருக்கும், சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு நீங்கள் அதை சரி பார்க்கக்கூடிய நிலை. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம், கூட்டு தொழில் கொஞ்சம் அடிபடலாம். மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா அதுவும் காலதாமதம் ஆகும். மொத்தத்தில் உங்களுக்கு டென்ஷன் இருக்குங்க, டென்ஷன் தான் மிஞ்சும். ஆனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது காசு பணம் வருமா, வரும். தொழில் சிறப்பாக விளங்குமா, சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மீன ராசி அப்படின்னும் பொழுது குரு பகவான் தான் ராசிநாதன். இந்த ராசிநாதன் 3இல் இருந்து வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் 2ஆம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்கள் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். ஆனாலும் கூட சனி பார்வை இருப்பதால் ஒரு சொல் கொல்லும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் பண வரவு நல்லா இருந்து சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், கடன் சுமை விழிவிதுங்க வைத்துவிடும், தேக ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஏற்படும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகம், அதாவது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் பிறப்பு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அமக்கலமாக இருக்கும். இந்த மீன லக்னத்தில், அதாவது மீன ராசியில் பிறந்த அன்பர்கள், லக்னம் எதுவாக கூட இருக்கட்டும்,
குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நடக்கிற காரியங்கள், தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். சூப்பராக ஷைன் பண்ணுவீங்க. இந்த 120 நாள் யோகமான காலம். மற்றவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காணவிருக்கிறோம். மீன ராசிக்கு 7.5 சனியில் விரயச்சனியை கடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராசி அதிபதி 3இல் சென்று அமர்ந்திருந்தார். நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஏன்னா சனியும் சில மாதங்களாக வகரமாகவே சென்று கொண்டிருக்கிற நிலையில் வேலையில் பிரச்சனை, ஒரு திருப்தியற்ற நிலை, ஒரு பெரிய பொருளாதார இழப்பு, அதே போல் எந்த ஒரு விஷயத்துலேயும் தடை தாமதம், குடும்பத்தில் பிரச்சனை, கடன் சுமை அதிகரிப்பு, உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு குறைபாடு அதிகமாக காணப்படுகிறது. எதுலேயுமே ஒரு குழப்பங்களோடும் ஒரு போராட்டங்களோடும் சென்று கொண்டிருந்த நிலையில் இப்போ குரு வக்ரமாகும்போது எப்படி செயல்படணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கிறார், இல்லை குரு தசாபே புத்தியே செல்லுது, இல்லை குரு ஒரு சிறப்பாக இருக்கிறாரு, ஒரு வலிமையாக இருக்கிறாரு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இவர் இப்போ இருக்கிறது 3ஆவது இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம் என மறைவு ஸ்தானம். அது இந்த 3ஆம் இடம் நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் ஒரு மறைவு ஸ்தானமாக வரும், 6ஆம் இடமாக. ஒரு சிலருக்கு தசா புத்திலாம் சிறப்பாக போகுது அப்படின்றவங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிற நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வலிமை பெற்றும் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் இது வரைக்கும் போட்ட முயற்சிகளுக்கு பலன் இல்லைனாலும் இந்த காலகட்டம் முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்கும். ஒரு தொழில் அமைவது, தொழிலே இல்லைனாலும் ஒரு தொழிலுக்கு போவது, தொழிலில் இருந்த அந்த திருப்தியற்ற மனநிலை இப்போ நீங்குவது, வெளியூர் தொழில்கள், ஒரு தொழிலை பிரிவு, அந்த தொழிலே பிரான்ச்சில் மாற்றம், இல்லை வெளியூருக்கு இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது, உங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் போடுற அந்த வியூகங்கள்லாம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுப்பது. இது வரைக்கும் ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு பயந்துக்கிட்டே இருப்போம், இந்த செயலை செய்கிறோம், இதை செய்யலாமா வேண்டாவான்றத பயம்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் இப்போ நீ ஒரு தைரியம் உத்வேகத்துடன் நம்ம செயல்படுவது, பண வருவாயில் எல்லாமே இருக்கும். ஒரு பிஸ்னஸ்லாம் போட்ட பண்ணலாம் தேங்கியே இருக்கும், ஒரு
பெனிஃபிட் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு பண வருவாய் வந்து இருக்கப் பெறுவது, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடுலாம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் தடையாகவே இருந்திருக்கும். அவங்க திருமணம், கல்வி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, இல்லை குழந்தை பாக்கியமே ஒரு சிலருக்கு வந்து அந்த வைத்தியங்கள்லாம் கை கொடுப்பது, இயற்கையாகவே இறைவனுடைய அருளால் ஒரு சிலருக்கு வந்து உண்டாகக்கூடிய பிராப்தமும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவிலாம் வந்து கல்யாணம்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைலாம் ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் வந்து ஒரு சிலர் அதை புரிந்து இப்போ நடந்து கொள்ளக்கூடிய சூழல், இப்படிப்பட்ட நல்ல பலன்களும் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கோச்சாரத்தையும் குரு வக்ரமாக வரும்பொழுது அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து குரு வக்ரமாகவே இல்லைன்றவங்களுக்கு எப்படி பலன்கள் நடக்கும்? இப்போ தசாபுதியே சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து பெருசாக நன்மைலாம் எதுவும் நடக்கலையேன்னு வந்து இங்கே மனம்லாம் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த வக்ரமாக வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தராவிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு கெடு பலன்களை வந்து செய்ய மாட்டார். உங்களுக்கு நிறைய ஒரு குழப்பம். இப்போ அந்த 3ஆம் இடம் என்பது சிந்தனையும் சொல்லிட்டோம். தேவையில்லாத எண்ணோட்டங்கள்லாம் ஜாஸ்தியாகும். ஒரு செயலை செஞ்சுருவீங்க, இது சப்பாக கரெக்டாக இல்லை ஒரு புதுசாக ஒரு கல்யாணமே பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நீண்ட நாள் வந்து அப்படியே பிரச்சனை இல்லாமல் ஓட்டிட முடியுமா? இல்லை ஒரு தொழிலில் போய் ஜாபில் ஒரு சேர்ந்துருந்தாலும் ஒரு மாற்றம் கிடைத்தெல்லாம் போய் சேர்ந்துருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம இருக்க முடியுமா? குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே, குடும்பத்தை விட்டு நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் பெண்களாக இருந்தால் ஒரு பொருளெலாம் வாங்கிட்டிங்கன்னா இந்த பொருளை வாங்கினா அந்த பொருள் வந்து அதுக்கு ஒர்த்தா அப்படின்லாம் யோசனை பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு மாறுபாடான சிந்தனைகள் எண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது தான், மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளையும் மாறான எண்ணோட்டங்களையும் தடுத்து நிறுத்திடுங்க. நடப்பதெல்லாம் நல்லதாக தான் நடக்குது, நம்மளுக்கு வந்து நம்ம இனிவரும் காலங்களும் நமக்கு நல்லா இருக்குன்ற ஒரு நேர்மறை எண்ணங்களோடு சிந்திக்கணும். ஏன்னா குரு வந்து 3 என்ற மறைவு ஸ்தானத்தில் இருந்து தான் உங்களுக்கு வந்து பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து எப்படியோ வந்து ஒரு வேலைகளை வந்து நீங்கள் கடந்து வந்தாலும் ஒரு ப்ரெஷருடையே வந்து கடந்து வந்தாலும் இந்த காலகட்டம் வக்ரமாகக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ஒரு நான் சொன்னேன், இதை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கணுன்னு, குரு வக்ரமா குரு வக்ரம் இல்லையா அப்படின்னு. வக்ரமானவங்களுக்கு உங்களுக்கு தசாபுதியே நடக்கும்போது பலன்கள் நல்லாயிருக்கும். இப்போ தசாபுதிலாம் நல்லா இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க, செய்கிறீங்க. குரு வக்ரமானாலும் வக்ரம் ஆகாட்டினாலும் இந்த நிலையை அப்படியே கடந்து வந்துடுங்க. பெருசாக புதிய முயற்சிகள்லாம் எதுவும் எடுக்காதீங்க. இப்போ இருக்கிற நிலையிலேருந்து ரொட்டீன் லைஃப் நல்லா போனாலே நல்லது அப்படின்ற கடந்து வந்துடுங்க. ஏன்னா இந்த குழப்பங்கள் எண்ணோட்டங்கள்லாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுத்து கொண்டே இருப்பார். 7ல் இருக்க அது வந்து பெருசாக ஒரு எண்ணங்களோட ஒரு ஆசைகளோட பெரிய முயற்சிகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். நீ இந்தளவுக்கு ரொம்ப ஆசைப்படுறியான்னு 7ல் இருக்க கேது அதை தட்டி வைத்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நமக்கு சனியும் வந்து வக்ரமாகி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அனைத்து வகையிலையுமே ஒரு வரவில் இருந்து, ஒரு பொருளாதார ஒரு விரயத்திலிருந்து, ஒரு உடல் உபாதையிலிருந்து, உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் குடும்ப உறவுகளுக்காக கஷ்டப்படுறது, இல்லை சகோதர வழியில் கொடுத்து ஒரு உதவி பண்ணி பணம் ஏமாந்து போகிறது, இல்லை நண்பன் ரொம்ப பழகினா அவனுக்கு நான் முன்னணி எல்லாம் செஞ்சேன், இன்றைக்கி நான் என்கிட்ட வாங்கின பணத்தையே இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு பெரிய அந்த ஒரு ஏமாற்ற நிகழ்வுகள்லாம் சந்தித்து மனம் வெம்பி போயிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய செயல்கள், நடக்கக்கூடிய பலன்கள்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குன்ற ஒரு சிந்தனை தெளிவு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் வந்து நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா நம்மளை எந்த சூழலையுமே நம்ம கடந்து சிறப்பாக வந்துடலாம். இப்போ குரு வக்ரமாக இருக்கார், நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல தசாபுதி இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களையும் அவர் கொடுப்பாரு. தசாபுதி சிறப்பில்லை, குருவும் வக்ரமாக இல்லைன்னும் போது நம்ம கொஞ்சம் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய பற்று இல்லாத நிலையையும் நம்முடைய சிந்தனைகளையும் தேவையற்ற யோசனைகளையும் குறைத்து நம்ம வந்து நேர்மறை சிந்தனைகளோடு பயணிக்கணும். இந்த நேர்மறை சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணோம், மனதை வந்து ஒரு கட்டுப்படுத்தணும். நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம மனதை வந்து ஒரு எல்லா நிலையிலையுமே ஒரு நார்மலாக வந்து கடந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்கும்போது, தெளிவில்லாமல் இருக்கும்பொழுது நம்மளால் ஒரு சிறப்பான ஒரு முடிவையே எடுக்க முடியாது. ஆனால் நிறைய குழப்பங்களை சந்திப்போம். இந்த காலகட்டம் உறவுகள் விஷயத்துலேயும் சரி, பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி, தேவையில்லாத வந்து ஒரு புதிய ஒரு முடிவுகளையோ இல்லை வேலை விஷயத்துலையோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலையோ தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுத்துடாதீங்க. குடும்ப உறவுகள்லாம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்ரத்துலலாம் ஒரு சின்ன உடல் உபாயம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தோம். உடனே போய் உங்களுக்கு வந்து ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. யாரெல்லாம் வந்து
டெய்லியும் வந்து ரெகுலராக வந்து அந்த 24 ஹவர்ஸில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிடுறீங்களோ உங்களுக்கு இந்த குழப்பெல்லாம் வராது. இறை வழிபாடை பண்ணுறவங்க தீபம் ஏற்றி வழிபடணும். வியாழந்தோறும் ஒரு 3 தீபங்கள், ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி சிவ வழிபாடோ இல்லை முருகனுடைய வழிபாடோ இல்லை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வருவது. வியாழந்தோறும் மகான்கள் ஜீவசமாதி சித்த ஜீவசமாதி வழிபாடு, முடிந்தவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, கொண்டக்கடலையே வியாழக்கிழமை பிரசாதமாக செய்து குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பது, தட்சிணாமூர்த்திக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பாலாபிஷேகமோ இல்லை ஒரு ஆடை தானம்லாம் கொடுத்து நம்ம வந்து வழிபடுறது. பெரியவர்கள் குருனாலே பெரியவர்கள் நம்மளுடைய மூத்தவர்கள் அவர்கிட்ட வந்து நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவது. குருனாலே குழந்தைகள் தான். அந்த மாதிரி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் முயன்ற உதவிகளை செய்வது, அவங்களுக்கு ஒரு உணவு, ஒரு ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம் இதெல்லாம் கொடுப்பது உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குரு வக்ர காலத்தில் மீனராசி இப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த 7.5 சனி காலகட்டங்களில் தான் நம்ம கர்மாவை கழிக்கக்கூடிய காலம். நம்ம கர்மாவை எப்படி கழிக்கிறோன்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் மூலியமாக தான் கழிக்கிறோம். அதனால் இதற்கு வந்து தாங்கக்கூடிய சக்தியும் இந்த காலங்கள்லேயும் நம்ம வந்து ஒரு தைரியத்துடன் மன உறுதியுடன் பயணிக்கக்கூடியதற்கு நம்ம வந்து மனுஷாவை நம்பக்கூடாது. இறைவனுடைய பாதார விந்தங்களை மட்டும்தான் நம்ம வந்து இறுக்கமாக பற்றி கொள்ளணும். இதில் வந்து நம்மளுடைய சுய ஜாதகம் தான் வந்து இன்னும் வந்து ரொம்ப முழுமையாக தெளிவான பலன்களை வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குருவானவர் உங்களுக்கு எதை தர பாக்கியத்தை பற்றிருக்கிறாரு? உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் போன்றவற்றையா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் வரக்கூடிய செலவுகளெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாத ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிவிடுங்க. அதே போல் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிவிடுங்க. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுடாதீங்க. கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஜாமீன் போடுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து தசாபுதி சரியில்லாமல் குரு வக்ரம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, குரு வக்ரமாகவும் இருந்து தசாபுதியும் சிறப்பாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டமும் நீங்கள் வந்து ஒரு திறம்பட கடந்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்து சிறப்பாக செயல்பட கிடைத்தோம். இதை வந்து இந்த இடத்துல பிரித்து பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு 2 தடவை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்வீக பரிகாரமாக எப்பயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து ஏழை எளியவருக்கு முயன்ற உதவிகளை செய்வதோடு அன்னதானம், நம்மளுடைய ஒரு ஆலோசனை செய்கிறதோ இல்லை ஒரு நிதி உதவி செய்கிறதோ, அவங்க படிப்புக்கு கல்விக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி மற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிக்கோ, வயதானவர்களை பேணி காக்கும்பொழுது மீனராசி இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்து விருத்த சம்ரக்ஷணம்னு பேர். 100 பசுமாடுகளை வந்து காப்பாற்றிய புண்ணியம் உங்களுடைய வம்சாவளியையே 7 தலைமுறையையும் வந்து வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு குரு வக்ரவ பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும், எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும், நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெளிவாக பொதுப்பலனாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அந்த வகையில் குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, குரு என்கிறது அன்பு, கருணை, இரக்கம், நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நற்குணங்கள் அனைத்துமே அவரோடது தான். ஓகேங்களா? அடுத்து நிதித்துறை, நிர்வாகத்துறை அவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க
ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா வியாழ நோக்கம் வேணும். குருபலம் இல்லாமல் ஒரு திருமண காரியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் நடத்த முடியாது. அதுக்கு ரொம்ப முக்கியம் குரு. சரி, திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேணும்னா அதுக்கும் குரு தான் காரகராக இருக்கார். குருவில்லைனால் குருவோட பாக்கியம் சரியாக இல்லைன்னா குழந்தை பாக்கியங்கிறது சிரமத்தை உருவாக்கும். பெரும் பணம் வேணும். பணம், பொருள், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் வந்து குருவால் கிடைக்கிறது. ஆமாம், குருவோட அமைப்பால் கிடைக்கிறது. சரி, ஒரு 4 பேர் பார்த்து நம்மளை மதிக்கணும்னா குரு நல்லா இருக்கணுங்க. அப்போ தாங்க மதிப்பு மரியாதையே கூடும். சரி, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட குரு அப்படிங்கிற ஒரு குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடியவர், பார்வையால் நீக்கக்கூடியவர். அவர் இப்போ உங்களுக்கு வக்ரகதி அடைகிறதுனால என்ன விதமான பலன் இருக்கும்? இப்போ மீனராசியை பொறுத்த வகையில் ராசிநாதனே குரு தான். அப்போ குருங்கிறவரே வக்ரகதி அடைகிறாரு, அதுவும் 3ஆம் இடத்துல மறைந்து வக்ரகதி அடைகிறாரு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரிய விஷயமா? நல்லது நடக்குமா? நன்மைகள் உண்டா அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பரவாயில்லை, முயற்சிகள் கொஞ்சம் அதி தீவிரமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. 3ஆம் இடம்ங்கிறதுனால ஓகே. ஏன்னா உங்களோட முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு பல மடங்கு தேவைப்படுது. முயற்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எந்த அளவுக்கு முயற்சி அதிகரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெருமை சேரும், நல்ல வருமானம் வரும், வேலை தொழிலில் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையே குரு வந்து வக்ரகதி அடைஞ்சதுனால தொழிலில் ஜெயிக்கணும்னா அந்த காலத்தில் அது இரட்டிப்பு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம். அடுத்து மீனராசி பார்வை பலன் எப்படி இருக்குது? 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நடத்தலாம். வரன் பார்க்கலாம். வரன் அமையலை, ரொம்ப நாள் திருமணம் ஆகலப்பா, 36 ஆச்சு, 37 ஆச்சு, 38 ஆச்சு, இன்னும் வரன் அமையலை அப்படின்னா அந்த அவங்களுக்கெல்லாம் வரன் அமையும். ஆமாம், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அப்போ திருமணம் அமையும். தொழில் போட்டிகள்லாம் குறையும். தொழிலில் பொறாமை, போட்டி, வஞ்சகம், சூழ்ச்சி இவையெல்லாம் கொஞ்சம் நல்லா மாறும், நல்லாயிருக்கும், மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும். அடுத்து வேற என்ன அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மேம்படும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான். அடுத்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், வேலை, வெளியூர் வேலைக்காக, தொழிலுக்காக வெளியூர் போய் வெளியூரில் வேலை பார்க்குறது, தொழில் செய்கிறது, ஒப்பந்தங்கள் செய்கிறது, மார்க்கெட்டிங், சேல்ஸ் சார்ந்த துறையில் வேலை பார்க்குறது, இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் சாதகமாக இருக்குது. அப்போ ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் அது உங்களுக்கு. முன்னேற்றம்லாம் கிடையாது. அடுத்து 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஒரு சாதகம் தான், லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால, கொஞ்சம் வக்ரவம் பெற்று பார்க்குறதுனால என்னென்னா எண்ணங்கள் ஈடேறதில் ஒரு சிரமம் இருக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 எண்ணம் மனசில் தோன்றும். ஆனால் உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறத குரு குறைக்கவே மாட்டார், கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். உங்கள் முயற்சிக்கான, உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உறுதியாக வரும். அதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். அந்த காலகட்டம் நல்லா இருக்குது. எண்ணங்கள் ஈடேறக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா புரட்டாதி எந்த ஒரு முடிவையுமே தாமதமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குனே உண்டான ஒரு அமைப்பு. ஆமாம், இவங்களை பொறுத்த வகையில் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கிறது. ஆமாம், ஒரு குழப்பத்தோடவே இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரம். அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா
இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கு. ஆனால் முயற்சி தான், முயற்சி உழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இளைய சகோதர உறவுகள் கொஞ்சம் உதவிகரமாக இருக்காங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் முயற்சியால் வெற்றியடைய வேண்டிய காலகட்டம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது எப்பேற்பட்ட எதிரிகளையும் பேச்சால் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல யோகம் இருக்குது. எப்படியாவது முன்னேறிடுவாங்க, பாக்கியம் கிடச்சிரும், வருமானம் வந்துடும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வரும். கொஞ்சம் வாதம் புரியக்கூடியவர். ஆமாம், எங்கனையாவது போனாக்க ஏதாவது ஒரு கலகத்தை உருவாக்கி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு உண்டு. சில பேர் அந்த விஷயத்தை, அதுவும் இந்த நட்சத்திரத்தில் உடையவங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆமாம், வாக்குவாதம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும், உண்டு. இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் விரய செலவுகள், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, சுப விரயமாக மாற்றிக்கிறது. ஆமாம், பயணங்கள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. ஆன்மீக பயணமோ அல்லது வேலை தொழில் சார்ந்த பயணமோ வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது உத்தமம். அதே போல் வண்டி வாகன பயணங்களில் கவனம் எடுத்துக்கணும். இரவு நேர பயணங்களில் கவனம் எடுக்கணும். சறுக்கலான இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். படிக்கட்டுகளில் கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வயதானவர்கள், வயது மூத்தவர்கள் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவிகளை செய்யுங்க. வாரம் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொன்று தொட்டு தொடர்ச்சியாக செஞ்சு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், ரேவதி நட்சத்திரம். எதையுமே யோசித்து செய்யக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். எதிரிகள் கூட உங்கள் திறமையை பார்த்து பாராட்டுற அளவுக்கு உங்களோட திறமை அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தர்மத்தில் பற்று கொண்டவர், எப்போதுமே ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் வருது அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். கூட்டுத் தொழில்கள், ஒப்பந்த தொழில்கள் கை கொடுக்கும். மார்க்கெட்டிங் துறையில் ஜெயிப்பீங்க. அதே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆமாம், இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான் ஏற்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக போட்டி பந்தயங்கள்லாம் ஜெயிச்சிருவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தொழில் அமையும். ஒரு ஏற்கனவே ஒரு தொழில் தெரியும், அதை சொந்தமாக செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொடங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய ராசி மீனராசி நட்சத்திரம் தெரியும். ஆனால் என்ன லக்கணம், அந்த லக்கணத்தின் அடிப்படையில் திசாபுத்தி என்ன நடக்குது. இப்போ லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல், மதி. இப்போ லக்கணம் அப்படிங்கிறது விதியை காமிக்கும். என்ன பிறப்பு, என்ன விதி அமைப்பு. கோச்சாரம், மதி அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். தசாபுத்தி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சூழ்நிலையில் இந்த விதி அமைப்புக்கு எதை பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் தசாபுத்தி அமைப்பு. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக, உங்களுடைய பிரபு ஜாதகத்தை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு முழுமையான ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. இந்த குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு.
உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பலன், சிறப்பான பலன்கள் மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது 100க்கு 200% கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்குது, அது போக 7.5 சனியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5 சனியும் ராகுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள், ரொம்ப மன இறுக்கம், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கும். பட் ஆனால் வந்து இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ரம் ஆகிறது வந்து என்னென்னா, இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் வக்ர கிரகம் இருக்கு இல்லையா, அதனால் ஓரளவு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த 4-5 மாதம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறது. அதே மாதிரி இந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறையிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து நிறைய அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்களுடைய சார்ந்தவங்கள், அவங்கள நம்பினவங்க, உங்களைய நம்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நிறைய உழைப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், கடுமையான விஷயங்கள்லாம் தாண்டி அவங்களுக்காக தான் பாடுபடுவீங்க. பட் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னென்னா, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து ஃபிஷ் அப்படிங்கிறதானே வந்து சிம்பிளாக இருக்குது. அதனாலேயே என்னமோ அதிகமாக செல்ஃபிஷ் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ராசி வந்து மீன ராசியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையாக பார்த்தா அது செல்ஃபிஷ் கிடையாது. ஆனால் செல்ஃபிஷ் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் எதையும் சொல்ல மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி புரிய வைக்கும்போது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. 3ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வக்ரமாகி அவர் என்னென்னா களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வக்ரமான காலகட்டங்களில் வந்து எக்கனாமிக்கலுடைய growth ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்குங்க. இந்த ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக growth தான், மன இருக்கும். ஆனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் வரும். அது மூலயமா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர் வந்து பெரிய லெவலில் மாறுறதுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கரெக்டாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதாவது அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்ச டார்கெட்டை கண்டிப்பாக வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். கலத்திர ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறனால உங்களுக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய கெரியரில் வந்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடையே வந்து உங்களுடைய பார்ட்னர் தான். ஸோ அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகமாக இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து வேறையாக இருக்கும், அவங்களோட மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய தாட்டு உங்களோட தாட்டு வேறு மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேது இருக்குது. அந்த கேது வந்து ஒரு விஷயத்தை என்னென்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணாலும் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான முயற்சியை தான் அது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆல்ரெடி வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தர் அனுசரித்து போகணும். வக்ர காலகட்டங்களில் பணம் நிறையா சம்பாதிச்சிடலாம், சண்டை அப்புறம் போடலான்னு சொல்லி புரிய வைங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய பிஸ்னஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது சூப்பரான டைமு. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த 3 மாத காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள், உத்தியோக ரீதியாகவும் வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் தன்னால் தேடி வரும். இது வரைக்கும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை
தானாகவே தேடி வரும். பெற்றோர் வழி சொத்துக்களில் நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி ட்ரீட்மெண்ட் இது பண்ணிடுங்க. மூத்த சகோதர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெரிசல், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுடைய சகோதர வழி அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, அவங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் உண்டு. உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது. அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போகிறதா நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 3-4 மந்த்ஸ் கழித்து அதை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போகணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள்கிட்ட போய் ஆர்கியூ அதிகமாக பண்ணுவீங்க. அது வந்து உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களாவே வந்துடுவாங்க. இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறனால நீண்ட தூர பிரயாணம், புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுதல், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கல்வியில் வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து ஞாபக சக்தி குறையும், ஆர்வம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து அதுக்குண்டான அது படித்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போட்டால் மட்டும்தான், நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வரும். இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஆனால் உயர்கல்வியில் ஆல்ரெடி ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் நடந்துடும். அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் பண்ணக்கூடிய காதல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் மன உளைச்சல் ஆளாகுவீங்க. இது எல்லாமே இந்த 3-4 மாதத்தில் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு, அதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டும்ல, அது மாதிரி எப்போவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது. பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். தேங்கி கிடக்கக்கூடிய நீரில் வந்து புழு வைக்கும், அது நல்லா இருக்காது, கெட்டு போகும். ஓடுற நதி தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை. ஜலராசி இல்லையா, அதனால் அதை சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா பிரச்சனைகள், அப்புறம் கொஞ்ச நாள் கசப்பு, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த 3-4 மாத காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து அதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. திருமணம் வந்து ஏதாவது தாமதத்தினால ஏதாவது தள்ளி போகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர் திருமணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நடந்தே ஆகும். திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகிரும். அதுக்கப்புறம் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதான் இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு பெண்டிங், நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆப்போசிட் இதில் இருந்து வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இவ்வளோ நாளாக இல்லைன்னா கூட இப்போ ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவார்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். நிறைய இன்கம் பார்க்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட்டு அளவில்லாமல் கிடைக்கும். பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லது தான். ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் மோசமாக சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய கலங்கப்பட்ட பேர் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை பேசி வீடியோ வெளியிடுறது மூலிமா, அது மூலிமா உங்களை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா குரு வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதாவது
ராகு இருக்குது, சனியும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக மீன ராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஹெல்த் விஷயமாகவும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.